சைனசைட்டிஸ் எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும்ன்றது கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தலைவலி, தலைபாரம் இதோட முடிஞ்சிடும். அவங்களுக்கு வந்து மூக்கிலேருந்து நீர் வடியுது வைக்குது தும்மல் இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. தலைவலி இருக்கும், தலைபாரம் இருக்கும். அவங்களுக்கு போய் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா சைனஸ் கேவிட்டிஸில் வந்து மியூக்கோசல் திக்னிங் இருக்கும். இல்லை ஃப்ராண்டல் சைனஸில் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கோசல் கட்டிகள் இருக்கும். மைல்டாக இருக்கும், இல்லை சிவியராக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் சைனசைட்டிஸ் தான். தலைவலி மட்டுமே தெரிய ஆரம்பிக்கும், தலைபாரம் மட்டுமே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஈரத்தில் போய் அவங்க நின்றுட்டாங்க, தண்ணி கை வச்சுட்டாங்க, இல்லை ஒரு வாஷ் பேஷனில் வந்து தண்ணி ப்ரஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் வந்து கையை விடுறாங்க. அந்த சமயத்துலேயே அவங்களுக்கு வந்து தும்மல் எடுக்க ஆரம்பிச்சிடும். தும்மலுக்கு அப்புறம் மூக்கிலேருந்து கண்டினியூஸாக தும்மல் வரும், அடுக்கு தும்மல் மாதிரி ஏற்படும். 50லேருந்து 100 தும்மல் வரைக்கும் ஒரு நாளைக்கு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா தும்மல் முடிஞ்சதுக்கப்புறமா நீர் கொட்டும். நீர் கொட்டினதுக்கப்புறமா கர்ச்சீஃப் வச்சு தொடச்சி போடுவாங்க. 15-20 கர்ச்சீஃப் முடிகிற அளவுக்கு அவங்க தொடச்சி போட்டுருவாங்க. சில பேர்த்துக்கு மூக்கடைப்பு இருக்கும், சில பேர்த்துக்கு மூக்கடைப்பு இல்லாமல் இருக்கும். பாலிப்ஸ் நிறைய பேர் இருக்கவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிட்டு திரும்பி படுத்தாலும் அடைச்சிக்கும். அப்புறம் திருப்பி பொசிஷன் மாற்றி படுப்பாங்க, அங்கிட்டும் அடைச்சிக்கும். மூக்கடைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா காதில் இரைச்சல் சவுண்டு, காது அடைப்பு இருக்கிறது, கண்ணில் இருந்து தண்ணியாக கண்ணில் இருந்து கொட்டுறது, மூக்கில் இருந்து மட்டும் வடியாமல் கண்ணில் இருந்தும் பொங்கி நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும். காது வழியாக இருந்தும் சில பேர்த்துக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் அவுட் ஆக ஆரம்பிக்கும். காது மந்தமாக இருக்கும், சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. காது இரைச்சல் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். காதுக்குள்ளே போட்டு அரிக்க ஆரம்பிக்கும். எப்படி மூக்குக்குள்ளே கண் இங்கெல்லாம் நம்மளுக்கு அரிக்குது, மூக்கை போட்டு இப்படி பிச்சு தூக்கி போட்டுடலாம் போல அளவுக்கு அவங்களுக்கு ஃபீலிங் ஏற்பட்டு அரிக்க ஆரம்பிக்கும். இந்த உள்நாக்கு பகுதிகளில் வாய்க்குள்ள மேல் அன்னம் பகுதியிலலாம் குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் ஏற்பட்டுக்கிட்டு அரிக்க ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு தொண்டை குத்துற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மூக்கு வழியாக முன் வழியாக நீர் வடியும். சில பேர்த்துக்கு போஸ்ட் நாசல் ட்ரிப்பிங் பின் வழியாகவும் நீர் வடிய ஆரம்பிக்கும். பின் வழியாக நீர் வடிய ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து அவங்களுக்குலாம் வந்து அப்பரில் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது ஈஸியாக அவங்களுக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் சேஞ்சஸ் எல்லாமே உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். இதுவும் இருக்கும். அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த இடங்கள்லாம் நீர் கோர்த்துக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா செர்விக்கல் பெயின் ஏற்பட ஆரம்பிக்கும். செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் பிரச்சனையை இனிஷியேட்டும் பண்ணிவிடும். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். திருப்பி வராம இருக்கும், வாழ்நாள் முழுக்க திருப்பி வராம இருக்கும். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக் திருச்சியில் மாதந்தோறும் 6ஆம் தேதி சிறப்பு முகாம். திருச்சியில் நம்பர் 155 9th கிராஸ் ஸ்ட்ரீட், மெடிக்கல் காலேஜ் ரோட், பொன்னகர், பின்கோட் 620001 என்ற முகவரியிலும், திருநெல்வேலியில் மாதந்தோறும் 7ஆம் தேதி சிறப்பு முகாம். திருநெல்வேலியில் நம்பர் 9 A2 திலக் நகர், மதுரை ரோட் நியர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் 627001 என்ற முகவரியிலும், மதுரையில் மாதந்தோறும் 8ஆம் தேதி சிறப்பு முகாம். மதுரையில் நம்பர் 16 பிரஸ் காலனி 3rd ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் 625020 என்ற முகவரியிலும், கோயம்புத்தூரில் மாதந்தோறும் 9ஆம் தேதி சிறப்பு முகாம். கோயம்புத்தூரில் நம்பர் 598 மேட்டுப்பாளையம் ரோட் RS புரம் ஆப்போசிட் டு வடகோவை பஸ் ஸ்டாண்ட் 641002 என்ற முகவரியிலும், சேலத்தில் மாதந்தோறும் 10ஆம் தேதி சிறப்பு முகாம். சேலத்தில் நம்பர் 440 குகைபாலம் பஸ் ஸ்டாப், திருச்சி மெயின் ரோட் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் நியர் சாரதா மெடிக்கல்ஸ் 636006 என்ற முகவரியிலும் டாக்டர் தேவி சரவண்யா அவர்களை நேரில் அணுகி ஆலோசனைகளை பெறலாம். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக். நாள்பட்ட நோய்கள், சொரியாசிஸ், ஆஸ்துமா, சைனசிட்டிஸ், முட்டி வலி, முடக்குவாதம், முதுகுத்தண்டு வலி, கழுத்து வலி, நரம்பு மண்டல பிரச்சனைகள், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, அனைத்து மூட்டுகளிலும் வலி, உடல் பருமன், வெரிகோஸ் வெயின், குடலிறக்கம், கல்லீரல் நோய்கள், குறுகிய கால நோய்கள், மூலம், பௌத்திரம், சிறுநீரகக்கல், பித்தப்பைக்கல், இருதய நோய்கள், வயிற்றுப்புண், தோல் நோய்கள், படர்தாமரை, சிறுநீர் பாதை எரிச்சல், மலச்சிக்கல், விதை வீக்கம், பிராஸ்தக்கோள வீக்கம், பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மாதவிடாய் கோளாறுகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், அதிக ரத்தப்போக்கு, மாதவிடாய் வராமை, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, குழந்தையின்மை, ஹார்மோன் கோளாறு, வெள்ளைப்படுதல், சினைப்பை கட்டிகள், கர்ப்பப்பை வீக்கம், மேலும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித
பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்களின் டாக்டர் தேவி சரவண்யா மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, சென்னை 32. கால் 7305744144 7845045769. டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக். தமிழ்நாட்டில் கிளைகள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம்.